வாசப்படி வேறு பக்கம் இருக்கணுங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரு ஹோட்டல் கடைக்கு, டீ கடைக்கு எல்லாத்துக்குமே இந்த பக்கம் அடுப்பு எரியிறது சிறப்புங்க. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு நிரந்தர வருமானங்கிறதோட பிரச்சனைகள் இல்லாத வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து ஏதாவது குத்துக்கள் வந்தது அப்படின்னோம்னா பெரிய பாதிப்பு மூத்த பெண் குழந்தைகளுக்கு தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கும். அது பெண் குழந்தைங்க என்னம்னா ஸ்பைனல் கார்டு பிரச்சனை. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல கிணறுகள் இருந்ததுன்னா இந்த கண்டிப்பாக பெண் சொத்துக்கு மாறும், ஆண் சொத்துக்களாக இருக்கும். இந்த கிணறு நம்ம வந்து இந்த இடத்துல வீடு கட்டிட்டோம் அப்படின்னோம்னா வாஸ்துகிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. தென்கிழக்கு அப்படிங்கிற அக்னி அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். அப்புறம் ஆக்னேய மூலை அப்படிங்கிறது இதுதாங்க. இது எப்பவுமே எல்லாமே பெண்கள் பகுதிங்க. இந்த தெற்கும் கிழக்கும் சேர்ந்த பகுதி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாங்க. அப்போ இது வந்து பெண்கள் பகுதி. அதாவது இது ஆண்கள், இது ரெண்டும் ஆண்கள் பகுதிங்க, இது ரெண்டும் பெண்கள் பகுதி. இது நிர்வகிக்கக்கூடிய இடங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம சமையல் ரூமு மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து சமையல் ரூம் தான் இங்கே இருக்கணுங்க. வேறெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. இது நம்ம வெளியில் நம்மளுக்கு வந்து நம்ம செப்டிக் இங்கே போட்டுக்கலாம், அல்லது நம்ம வந்து வாட்டர் டேங்க் இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பாத்ரூம் போடுறதுனால தாராளமாக போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே பாத்ரூம் போடணும்னா இங்கே செகண்ட் ஆப்ஷன் இங்கே போட்டுக்கலாம். சரி, இது வந்து நம்மளுக்கு இது எப்போவுமே நம்மளுக்கு வந்து இந்த வாசப்படி வச்சோம் அப்படின்னா இந்த பக்கம் தான் வாசப்படி வைக்கணுங்க. இதே நம்ம தெற்கு ரோடு இருந்தது அப்படின்னும் இங்கே தான் நம்ம வாசப்படி வைக்கணுங்க. இங்கே எக்காரணத்தை கொண்டு இந்த பக்கம் வாசப்படி வைக்கக்கூடாது. இது வந்து நீச்சப்பகுதிங்க. நீச்சப்பகுதியில் வாசப்படி வைக்கக்கூடாது. இது நம்ம உச்சப்பகுதிங்க. உச்சப்பகுதியில் நம்ம வாசப்படி வச்சா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து சிங்க் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த சமையல் ரூம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஸ்லாபு போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்குங்க. இதே வந்து நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இபி வைக்கிறதோ மற்ற வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதோ அல்லது நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பொருள் வைக்கிறதோ தாராளமாக வைக்கலாம். இல்லை ஃபேக்ட்ரிக்காக இருந்ததுன்னா பாய்லர் கூட வைக்கலாங்க. பாய்லர் இந்த இடத்துல நம்ம வந்து தாராளமாக பாய்லர் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு இங்கே வச்சுக்கலாம். அப்போ இபி நெருப்பு சம்மந்தப்பட்டதான் நம்மளுக்கு பாய்லரு நெருப்பு சம்மந்தப்பட்டதான். அப்போ ஒரு சில பேர் ஃபேக்ட்ரிக்கு இங்கே வச்சு பாய்லர் வச்சாங்கன்னா நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். டீ கடைக்கெல்லாம் நிறைய பேர் இங்கே தான் வைப்பாங்க. டீ கடை நம்மளுக்கு எல்லாமே இங்கே வைப்பாங்க. அது ஒரு சில பேர் இந்த பக்கம் டீ கடை வச்சாங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் வச்சாங்கன்னா அது வந்து அந்த பக்கம் வாசப்படி வேறு பக்கம் இருக்கணுங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரு ஹோட்டல் கடைக்கு, டீ கடைக்கு எல்லாத்துக்குமே இந்த பக்கம் அடுப்பு எரியிறது சிறப்புங்க. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு நிரந்தர வருமானங்கிறதோட பிரச்சனைகள் இல்லாத வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மற்ற பக்கம்லாம் ஒரு சில பக்கம் பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனால் இங்கே எப்போவுமே பிரச்சனைகள் இல்லாத அந்த அடுப்பு எரியிறது வந்து நம்மளுக்கு சரியான விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எல்லாமே சரியான விஷயத்தை அமைஞ்சதுன்னா நம்ம மூத்த வாரிசு அப்படிங்கிறது வந்து நல்லாவே அமைவாங்க. இது வந்து நம்ம குத்து வந்தது, இங்கேருந்து ஏதாவது குத்துக்கள் வந்தது அப்படின்னோம்னா பெரிய பாதிப்பு மூத்த பெண் குழந்தைகளுக்கு தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கும். அது பெண் குழந்தைங்க என்னம்னா ஸ்பைனல் கார்டு பிரச்சனை அல்லது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வயிற்றில் தொந்தரவு, இது மாதிரி தொந்தரவே கொடுக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வாழா வெட்டிகளாக ஒரு சில பேர் இருந்துருவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து குத்து வந்தது அப்படின்னோம்னா ஒரு சில பெண் குழந்தைகள் வந்து மூத்த வாரிசுகள் வந்து பெண் குழந்தைகள் வந்து வாழா வெட்டிகளாக இருந்துருவாங்க. இதை நம்ம கண்டிப்பாக சரி செஞ்சு ஆகணும். அதுக்குண்டான விஷயத்தை நம்ம சரி செய்யாமல் இருந்தோம்னா மிக தவறு. அதே சமயத்தில் இந்த இடத்துலையே நம்மளுக்கு வந்து குத்துக்கள் வந்ததுனாலும் ரோடு வந்ததுனாலும் மிக பாதிப்பு தான். அப்போ சில அவமானங்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே ஒரு சில பேருக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல கிணறு அமைஞ்சிரும் அல்லது இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது கிணறு இருந்தது, போர் அதாவது போர்வெல் வரைங்க கிணறு தான் முக்கியங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கிணறுகள் இருந்ததுன்னா இந்த கண்டிப்பாக பெண் சொத்துக்கு மாறும், ஆண் சொத்துக்களாக இருக்கும். இந்த கிணறு நம்ம வந்து இந்த இடத்துல வீடு கட்டிட்டோம் அப்படின்னோம்னா அந்த விஷயம் வந்து பெண் சொத்துக்களாக மாற வாய்ப்பு இருக்குது. அப்போ பெண் சொத்துக்களாக மாற வாய்ப்பு இருக்குன்னா அப்போ ஆண்கள் சந்ததி குறையும். அப்போ ஆண்கள் வந்து இதுக்கு கட்டினோன்னையும் ஆண் என்ன பண்ணுவார், அவர் கண்டிப்பாக தவற ஆரம்பிப்பார். தவறுகள்னா மரணம், நிச்சயம் கண்டிப்பாக மரணம் ஏற்படும். அப்போ மரணம் ஏற்பட்டால் தானே சொத்து வந்து பெண்ணுக்கு மாறும். அப்போ பெண்ணுக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது சுரண்டிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு அதை 7 சனியோ அஷ்டமி சனியோ இல்லை பிரச்சனைகள் வரும்போதோ டக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டு அப்போ பிரச்சனைகள் வளர்த்தி விட்டுரும். இந்த கிணறு மட்டும் அப்படி இருக்கக்கூடாதுங்க. இப்படி இருந்தது அப்படின்னோம்னா இந்த இடத்துல நம்ம வீட்டை கட்டக்கூடாது, வேறு இடம் தான் பார்க்கணும். சரிங்களா? இதே கிணறு இருக்குதுன்னா கிணத்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒன்று கிணத்தை மூடணும் அல்லது வீட்டை நம்ம கட்டக்கூடாது. ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பண்ணி ஆகணும். அதனால் நீங்கள் தாராளமாக நிச்சயமாக ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு தான் இந்த விஷயத்தை நம்ம பார்த்து பண்ணணுங்க. தெற்கில் காலி இடம் இப்போ அதிகமாக கிடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே தெற்கில் அதிகமாக காலி இடம் கிடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா மருந்துக்கு கட்டுப்படாத வியாதி,
எப்போவுமே மருந்துக்கே எவ்வளோ மருந்து சாப்பிட்டிங்கனாலும் வியாதி கட்டுப்படாது. அந்த அளவுக்கு தொடர்ந்து நீட்டிச்சிட்டே இருக்கும். அதனால தான் தெற்கு வந்து எப்போவுமே கெடாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த தெற்கு பக்கம் காலி இடமோ அல்லது தெற்கு பக்கம் நம்மளுக்கு வந்து ஏதோ வில்லங்கங்களோ இருந்தது அப்படின்னோம்னா ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துலருந்து தெற்கு பக்கமும் நம்மளுக்கு வந்து இடங்கள் வாங்கக்கூடாது. இது கிழக்கு பக்கம் நம்மளுக்கு வந்து இடங்கள் தாராளமாக வாங்கலாம். சரிங்களா? இந்த அக்னி இங்கே எப்போவுமே ஒரு சுத்தபத்தமாகவும் ஒரு சுகாதாரமாகவும் இருந்தது அப்படின்னோம்னா இந்த இருக்கிற பெண்கள் வந்து ஆரோக்கியமாகவும் ஒரு ஒழுக்கமாகவும் இருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் அக்னி வந்து எப்போவுமே இந்த ஏரியா பூராமே அக்னி தாங்க. அப்போ அக்னி எப்போவுமே ஒரு சிறப்பான விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னோம்னா ஒரு அருமையான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது நம்மளுக்கு வந்து விஷயங்கள் தேவைப்பட்டது அப்படின்னோம்னா நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க, நாம் பேசுவோம். சரிங்களா? மிக்க நன்றி, வணக்கம்.